Hey all, Assalamu alaikum everyone. So yes, after so long time நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 years முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ. So now only I got the chance to post this video. Now let's get into the video. First சிக்கன் பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு வெசல் எடுத்துக்கிட்டோம். வெசலில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் அண்ட் நவ் ஐம் ஆடிங் தி ஆயில். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா வந்து நமக்கு சூடாகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் நிறைய ஆயில் ஊற்றிட்டு இருக்கேன். இதில் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கரம் மசாலாஸ், ரா கரம் மசாலாஸ், தட் இஸ் சின்னமன், லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடணும். இஃப் யூ டோன்ட் லைக் தி ரா ஸ்பைசஸ், அது வந்து பிரியாணிக்கு ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னா இதோட நீங்கள் வந்து இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட வந்து இந்த மாதிரி ஆயிலில் டைரெக்டாக ஆட் பண்ணலாம். பட் அது வந்து ஹோல் பிரியாணிக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரா அண்ட் ஹோல் ஸ்பைஸ் வந்து போடுறது தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இது வந்து நல்லா கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே விட்டுடணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல நிறைய வெங்காயம், நான் வந்து ஐ திங்க் இது 1 or 1.5 kgs பிரியாணி செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆனியன் நல்லா வந்து ஆட் பண்ணிடணும். ஆனியன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் அண்ட் அது நல்லா வேக ஐ மீன் அது எண்ணெயிலே வந்து வெந்து போகணும். ஸோ அந்த ரா அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் அந்த மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வந்து பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட் லெவல் ஆஃப் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆயில் அந்த ஆனியனில் ஃபுல்லாக நல்லா இறங்கணும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா நம்ம போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுணும். இதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன், தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளி ஆட் பண்ணிட்ட உடனே வந்து தக்காளியும் வந்து நல்லா வேக வைக்கணும். அது நல்ல ஒரு மேஷ் ஆகி வெந்து போய் அந்த அந்த ராவாக இல்லாமல் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்து அதை நல்லா வதக்கிக்கணும் போட்டு. ஸோ இப்போ தான் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து தக்காளி போட்டு வதக்கணும். அண்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் இன்பிட்வீன் இப்போவே நீங்கள் ஆட் பண்ணாலுமே ஓகே. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். நான் எங்கே ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வந்து இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த ஒரு மேஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு தக்காளி. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் வந்து விட்டு வதக்கிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து இது வச்சு இது பண்ணால் அந்த ஆயில் அண்ட் அந்த வாட்டர் வெளியே வரும். ஆஃப்டர் தட் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பிரியாணியில் வந்து பிரியாணி மசாலா அது இதுன்னு ஆட் பண்ணாமல் அந்த நார்மலான ரா சில்லி பவுடர் மட்டுமே போட்டாலே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. இது மை டேட் டோல்ட் மீ திஸ் பிகாஸ் என்னோடய டேட் வந்து இஸ் அ பிரியாணி செஃப். ஸோ he told me this. அண்ட் இது நல்லா நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து இப்போது வதக்கி வச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து இப்போது இந்த அலுமினியம் வெசல்னால வந்து லைட்டாக அடி பிடிக்குது. ஸோ அது நம்ம வந்து ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து எய்தர் நீங்கள் வந்து தயிர் கேர்டு அப்படி இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து கேர்ட் ஆட் பண்ணாலே வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு அந்த கிரேவி பிஃபோர் ரைஸ் அண்ட் அந்த ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ கேர்ட் ஆட் பண்ணால் வந்து அது அந்த டேஸ்ட் கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டேஸ்ட்டில் இருக்கும். கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பிஃபோர் சிக்கன் நான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும்னா, இது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த டொமேட்டோ அண்ட் இந்த ஆனியன்லாம் நல்லா வேகிடுச்சான்னு பார்க்கணும். இப்போது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்லா வெந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒய் மேரினேட்னா அந்த காரம், அந்த உப்பு அண்ட் அந்த லெமன் போட்டு நம்ம மேரினேட் பண்ணுறதால ஒரு ஜூஸியாக இருக்கும் சிக்கன் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். யாராச்சும் ரொம்ப ஸ்பைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த க்ரீன் சில்லியை ஹாஃபாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஸ்பைஸாக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இருக்கும். இஃப் யூ லைக் ஸ்பைசி பிரியாணி யூ கேன் ட்ரை தட். அண்ட் வந்து அதுக்கப்புறம் நான் கொரியாண்டர் அண்ட் மின்ட் புதினா கொத்தமல்லி அதை வந்து நல்லா போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இப்போ சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கவே. இந்த சிக்கன்லேருந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் தண்ணி வரும் எப்போவுமே, அந்த சிக்கன் கேப்சிகம் அதெல்லாம். ஸோ அந்த தண்ணி அண்ட் அந்த ஆயில் இருக்கிறது வந்து அது அப்படியே பிரிஞ்சு வருது. ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இது நல்லா வந்து நீங்கள் இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். சிக்கன் வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எப்போவுமே ரைஸ் ஆட் பண்ணணும். அப்படியே ராவாக ஆட் பண்ணால் வந்து அது வேஸ்ட். ஸோ இது வந்து நம்ம நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் லைட்டாக இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததால் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரணுங்கிறதுனால நான் மறுபடியும் வந்து இதை குக் பண்ண வச்சுட்டேன். இப்போ இது வந்து நல்லா இதெல்லாம் வந்து இதுவாகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அண்ட் இப்போ நான் சிக்கனும் வந்து கொஞ்சம் அந்த வெந்து போயிருக்கிறதுனால ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கணும். இது வந்து ஒரு சில பேர் குக் பண்ணி போடுவாங்க, அப்படியே கொஞ்சம் ஹாஃப் குக்டு ஆர் 30% 40% குக் பண்ணி போட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தம் கொடுத்துடுவாங்க. பட் நான் வந்து யூஸ்வலி நான் வந்து ரைஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை இதில் போட்டு இதோடவே வந்து அப்படியே குக் ஆகுற மாதிரி தான் நான் வந்து யூஸ்வலி பண்ணுவேன். ஐ ப்ரிஃபர் திஸ் வே. பட் அந்த மாதிரி பண்ணாலுமே டேஸ்டியாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணாலுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது இஃப் இன் கேஸ் திஸ் இஸ் 1 kg ஆஃப் பிரியாணினா இப்போது ஒரு மெஷரிங் கப்பில் நான் 1 kgக்கு 4 cups ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணி ஊற வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 4 cup ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம 8 cups ஆஃப் வாட்டர் வந்து த சேம் மெஷரிங் கப், நம்ம எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அந்த சேம் மெஷரிங் கப்பில் தான் வந்து வாட்டருமே வந்து 4 cups ஆஃப் ரைஸ்க்கு 8 cups ஆஃப் வாட்டர் நம்ம வந்து இதில் போடணும். நம்ம இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ தான் நான் வந்து இதில் தண்ணியை ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் 8 cups ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நல்லா வந்து இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருக்கணும். எஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி சூடாகி அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரைஸில் சிக்கனில் எல்லாமே வந்து அந்த குக் ஆகணும். இது வந்து ராவாக இருக்குது ரொம்ப. ஸோ நம்ம வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வந்து அதை அப்படியே விட்டுடணும். கொஞ்ச நேரம் விட்டாலே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகும். அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்கேஸ் சால்ட் செக் பண்ணணும், ஆர் வந்து காரம் எப்படி இருக்குது
ஸ்பைஸ் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இது செக் பண்ணலாம். பிகாஸ் இந்த ரைஸ் போட்ட உடனே இதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதை விட ரைஸ் போட்டு செக் பண்ணால் தான் வந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை மூடி வச்சிட போகிறேன். மூடி வச்சு கொஞ்ச நேரம் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லைக் ஹாஃப் ஆர் 3/4 அந்த மாதிரி வந்து தண்ணி லைக் அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ரா ரைஸ் வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு வந்து இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து எப்படி இருக்குன்னா பிஃபோர் தம் கொடுக்குற ஸ்டேஜ்க்கு வந்து இது இருக்குது. இன்னமும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ண வச்சு அந்த லைக் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து உடச்சி பார்க்கணும், லைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மின்ட் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அவ்வளோதான், ரெடி டு தம் தான். இது ஒரு வாட்டி இன்னும் கொஞ்சம் வேக வச்சு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதை தண்ணி லைக் அப்சர்வ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணிப்போம் அந்த ரைஸ் அண்ட் ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ் தட் வி ஹவ் புட் டுகெதர் இன் தி யூனோ இன் தி வெசல் இல்லையா, அது வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிப்போம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தென் அண்ட் நவ். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ரொம்பவே பழைய இரும்பு தவா இருந்தது. அந்த தவா மேலே வச்சு பிகாஸ் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் திங் நம்ம வந்து வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம தவா வச்சு அண்ட் இந்த பிரியாணியோட இதை வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சு இப்போது ஒரு 15 to 20 minutes அது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் கொடுத்தோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ யூ கேன் ட்ரை. லைக் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு குக் ஆகிட்டு. அண்ட் இப்போ இதை நான் எடுத்து விட்ட உடனே லைக் அங்கங்கேருந்து லைட்டாக போக அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இது. அண்ட் இதோடு வந்து நம்ம சிக்கன் 65 இல்லைனா எப்படி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 இல்லைனா எப்படி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் லைக் நத்திங் பட் ஜஸ்ட் அந்த சில்லி பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அண்ட் அதோடு சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் அண்ட் கர்ட் இது எல்லாமே தான் வந்து நல்லா போட்டு மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 1 to 2 hours வந்து நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கன் செஞ்சேன். அண்ட் நவ் த பிரியாணி இட்ஸ் ரெடி டு சர்வ். இது பிரியாணியோட நம்ம வந்து லைக் சிக்கன் 65 இருக்குது அண்ட் வி ஹாவ் எக்ஸ் டூ. ஸோ தயிர் பச்சடி ஆப்வியஸ்லி அது இல்லாமல் எப்படி சிக்கன் அண்ட் பிரியாணிக்கு. ஸோ சிக்கன் 65 வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். And I hope you all like this video. Keep supporting me and I will try to post more videos actively from here onwards. Please don't forget to subscribe my channel Cook and Vlog with Afrin and please click that bell icon.